நாம் இன்றைக்கி வந்துங்க வெல்வெட் yarn யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு மொபைல் பவுச் செய்ய போகிறோம். அதே yarn யூஸ் பண்ணி ஒரு டால் ஒன்று செஞ்சுருக்கோம் பாருங்கள், டெடி பியர். அதே yarn தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுறோம். முதல்ல மொபைல் அந்த இதுக்கு பவுச்சுக்கு ஏற்ற மாதிரி செயின் ஸ்டிச் தாங்க போடுறோம் நம்ம. இது கொஞ்சம் இந்த ஸ்டிச் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். நான் 4mm நீடில் எடுத்துருக்கிறேன், இதுக்கு ஹூக் எடுத்துருக்கிறேன். நீங்கள் 4.5mm கூட எடுத்துக்கலாம். இதில் நமக்கு செயின் போடும்போது கொஞ்சம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அடுத்தடுத்த செயின் ஏதுன்னு சொல்லிட்டு அது ஒரு சின்ன டிப்ஸ் நான் அதில் கொடுக்குறேன். எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறோம். போட்டுட்டு நான் ஒரு 17 செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். நீங்கள் உங்கள் மொபைலில் எந்த சைஸோ அதுக்கேற்றபடி நீங்கள் போட்டுக்கோங்க. 17 ஸ்டிச்சு நம்ம போட்டுட்டு நம்ம சிங்கிள் குரோஷே தான் யூஸ் பண்ணுறோம். இதில் டபுள் குரோஷே இல்லை, ஃபுல்லாக சிங்கிள் குரோஷே தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், அந்த த்ரெட்டை நம்ம இது பண்ணிவிட்டு கொஞ்சம் லூஸ் ஆகிற மாதிரி, ரொம்ப டைட்டாக இல்லாமல் நம்ம செயின் போடணும். இதுவாக நம்ம இந்த மாதிரி போட்டுகிட்டே வரணும். நம்ம அந்த ஹூக்கு உள்ளே போயிட்டு வர மாதிரி நம்ம வச்சுக்கணும். நம்ம போடும்போது ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் மெதுவாக போட்டுக்கோங்க. இது நம்ம போடும்போதே கையில் பார்த்தீங்கன்னா, தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்டிச் போடும்போது ஒரு ஸ்டிச்சுக்கும் இன்னொரு ஸ்டிச்சுக்கும் நடுவில் கையில் உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு முடிச்சு மாதிரி இருக்கும். அது பார்த்தோன்னாலே நமக்கு தெரியும், கையில் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அது வச்சுட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நம்ம போடலாம். ஒவ்வொரு குரோஷையும் போடும்போது, சிங்கிள் குரோஷை போடும்போது மிஸ் ஆகாமல் போடலாம். பாருங்கள், ஹூக்கு உள்ளே கொடுத்தோன்னா உள்ளே போகுது. போகுதுங்கிறப்ப உள்ளே கொடுத்து எடுக்கணும். நீங்கள் கையில் இப்படி தடவி பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இப்படி போடும்போது உங்களுக்கு செயின் மிஸ் ஆகாது. எல்லா செயின்லேயுமே நம்ம போட முடியும். போடுறது நமக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும். கொஞ்ச நாளுக்கு நமக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஆரம்ப ஸ்டேஜில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் நம்ம பழகிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் இல்லைங்களா? அதை நம்ம போட்டுடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு போடும்போது இந்த மாதிரி கொஞ்சம் கையில் வச்சுட்டு பார்த்து போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம காட்டன் த்ரெட்டில் போடும்போது அது நல்லா கிளியராக நமக்கு தெரியும். இந்த மாதிரி த்ரெட்டில் போடும்போது பிளாங்க் யானு, இந்த யான் வெல்வெட் யான்லாம் நம்ம போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த செயின் தெரிகிறதுக்கு. பாருங்கள், இது நம்ம பேஸ் போடுறோம். மொபைல் எவ்வளோ தேவையோ அதுக்கான பேஸ் போட்டுட்ருக்குறோம். நம்ம கொஞ்சம் மெதுவாகவே போட்டுக்கோங்க. நான் அதுக்கு தான் திரும்ப மெதுவாக சொல்லி காமிக்கிறேன். ஏன்னா நீங்கள் விட்டுட்டீங்க, ஒரு செயின் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த இடம் பார்த்திங்கன்னா பெண்டாக இருக்கும் உங்களுக்கு. அதுலேயே நீங்கள் சரி நம்ம தப்பாக போட்டிருக்கோம் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். புரியணுங்கிறதுக்கு தான் ஸ்லோவாக போட்டுகிட்டே வரேன். பேக்கும் அதே மாதிரி தான். ஹேண்ட்பேக் நீங்கள் போடுறீங்க, நம்ம எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம செயின் போட்டுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண அந்த செயினுக்கு போகிறோம். அங்கே இருக்கிற ஹோலில் பாருங்கள், இது நம்ம கார்னர் திருப்புறது. ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுக்கிறேன். எல்லா செயின்லையும் ஈக்குவலாக போடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு குரோஷே, சிங்கிள் குரோஷே தான். இது நீங்கள் டபுள் குரோஷே போடுறதுனாலும் டபுள் குரோஷே போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணும்போதே அப்படி ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ரெண்டாவது சிங்கிள் குரோஷே, இப்போ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது ஃபஸ்ட்டு நம்ம அந்த ரோ கரெக்ட் பண்ணுறதுக்காக ஒன்று போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் 2 போட்டிருக்கோம். இப்போ 3 சிங்கிள் குரோஷே அந்த ஹோலில் இருக்குது. பார்த்துக்கோங்க, 3 இருக்கும். இப்போ அந்த நம்ம ஃபஸ்ட்டு லாஸ்ட்டில் போட்டோம்ல, அதை விட்டுட்டு அடுத்ததில் நம்ம சிங்கிள் குரோஷே போடுறோம். அதாவது நம்ம ஸ்டார்ட் பண்ண அந்த சிங்கிள் குரோஷே அந்த ஹோல் வருது இல்லைங்களா, அதில் 3 டர்ன் பண்ணும்போது இதே மாதிரி தான் நம்ம பேக் போடணுன்னாலும் நம்ம எந்த அளவுக்கு போடணுமோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஆட் நம்பரில் வர மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த டர்னிங் கொஞ்சம் ஃபினிஷிங் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். இதே மாதிரி நம்ம டர்ன் பண்ணும்போது
ஒவ்வொரு அந்த ஃபஸ்ட்டு இப்போ வந்து 3 இங்கே போட்டிருக்குறோம். அதே மாதிரி அடுத்த நம்ம சுற்றி வரும்போது திருப்பி கொண்டு வரோம்ல, டர்ன் பண்ணி நம்ம கொண்டு வரும்போது அந்த இதுலேயே அந்த லாஸ்ட்டில் நம்ம அதே மாதிரி 2 க்ரோஷே போடுறோம். இந்த லாஸ்ட் ஒன்று. ஆல்ரெடி நம்ம அதில் ஒன்று போட்டிருக்கோம் இல்லைங்களா, போட்டு தானே ஸ்டார்ட் பண்ணோம். அதனால் இப்போ 2வது. இப்போ 3வது இது போடுறோம். ஏன்னா அடுத்த ரோ ஸ்டார்ட் பண்ணுறது தான், அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டிருக்கோம். இப்போ அடுத்த ரோ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்போ உங்களுக்கு வந்து ரோ வந்து பெருசாகணும் இல்லைங்களா, நமக்கு வந்து அந்த அகலம் வந்து அதிகமாகணும், வித்து வந்து, அதுக்காக நம்ம ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். இப்போ ஹூக் வந்து கண்டிப்பாக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். இதில் நம்ம வந்து கவுண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஸ்டிச்சு போட ஆரம்பிச்சிட்டிங்க, பழகிட்டீங்க அப்படின்னா அந்த லைட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கோடு மாதிரி இருக்கும், ஒரு லைன் மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம வந்து போட்டது. உங்களுக்கு வந்து சிங்கிள் குரோஷேனாலும் சரி, செயின்னாலும் அதில் வந்து நம்ம பார்க்க முடியும். இப்போ இதை நம்ம வந்து அகலத்தை பார்த்துட்டு அதுக்கேற்றபடி நம்ம டர்ன் பண்ணி கொண்டு வரணுன்னா கொண்டு வரலாம். இல்லை எனக்கு இந்த இது போதும், வித்து போதும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, இந்த வித்து போதும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இதோடய நம்ம முடிச்சுட்டு நம்ம திருப்பிக்கலாம். ஏன்னா இது நமக்கு சாஃப்டாக தான் இருக்கும். உங்களுக்கு எலாஸ்டிக் மாதிரி தான் இருக்கும். அந்த த்ரெட்டு கொஞ்சம் வந்து இதாக இருக்கும். அதனால் நமக்கு வந்து இழுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாவே வரும். நம்ம டர்ன் பண்ணுற இடம் மட்டும் நம்ம கொஞ்சம் கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் வந்துடும் கரெக்டாக. அதனால தான் திரும்ப உங்களுக்கு நான் இந்த இடத்துல காமிக்கிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம 3 க்ரோஷே போட்டிருந்தோம். இப்போ ஒன்றே ஒன்று மட்டும்தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்டிச் மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். நம்ம இதுவே பெரிய பேக் போடுறோம், பர்ஸ் போடுறோம் அப்படின்னா அதுக்கேற்றபடி வந்து கார்னரில் நம்ம திருப்பும்போது 3 சிங்கிள் க்ரோஷே இல்லைன்னா 5 சிங்கிள் க்ரோஷே, அடுத்து 7 அப்படின்னு சொல்லி ஆட் நம்பர்லேயே வந்து நம்ம அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரலாம். அந்த டர்ன் பண்ணுற இடத்துல மட்டும் கார்னர் ப்ளேஸில் மட்டும் நம்ம பின்னும்போது சேர்த்து பின்னிட்டோம் அப்படின்னா எதுவும் இருக்காது. இது இந்த த்ரெட்டில் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃபஸ்ட்டு. அப்புறம் போட போட பழகிட்டோம் அப்படின்னா நம்ம நீட்டாக பேக்லேருந்து எல்லாமே பண்ணலாம். இந்த டால் அமைக்கிற டால் கூட நம்ம இதில் மேக் பண்ணலாம். ஃபுல்லாகவே நம்ம போட்டுட்டு வரோம். டர்ன் பண்ணிவிட்டு நம்ம அது அகலம் தெரியும் இல்லைங்களா, அதை பார்த்துட்டு அந்த வித்தை பார்த்துட்டு நம்ம எவ்வளோ போதுமோ அதோட நம்ம திருப்பிட வேண்டியதுதான். இது எனக்கு போதும் அப்படிங்கிறதுனால நான் வந்து முடிச்சுக்கிறேன். மேலே வந்து நம்ம அப்படியே எழுப்பிட்டு வர வேண்டியதுதான். ஒரு பாட்டம் ரெடி ஆகிடுச்சு. எனக்கு என்னோடய மொபைலுக்கு இது ஓகே தான். அதனால் அப்படியே நம்ம மேலே எழுப்பிட்டே வர வேண்டியது. இனி வந்து கீழே நம்ம எவ்வளோ போட்டோமோ அதே அளவுக்கு தான் நம்ம போட்டுகிட்டே போக வேண்டியது தான். நம்ம எக்ஸஸாக போடணும்லாம் அவசியம் கிடையாது. ஏன்னா நார்மலாக நம்ம மொபைல் போச்சு தானே பண்ணுறோம். அதனால் இது ரோ கவுண்ட் பண்ணுறது கூட கொஞ்சம் ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, நம்ம அந்த கை வச்சுட்டு பார்க்கும்போது கொஞ்சம் இதாக தெரியும். இது ஃபுல்லாக நம்ம போட்டுகிட்டே வர வேண்டியது. பாருங்கள், அந்த ஷேப் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு கோடு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அது எல்லாமே செயின் ஸ்டிச்சு தான். ஃபுல்லாக அது மாதிரி எந்த ஹைட்டுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுகிட்டே வந்துட வேண்டியது தான். ரொம்பலாம் கஷ்டம் இல்லைங்க. இப்போ மொபைல் வச்சு பார்த்துக்கோங்க. வச்சு பார்த்துட்டு நம்ம லாஸ்ட்டு நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி 2 ரோ இருக்கும்போதே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஒரு இதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டிச்சு. இதில் இன்னொரு பென்னோ கொஞ்சம் ஏதாவது அமௌண்ட்டு வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். இதில் நான் வச்சு இப்போ காமிக்கிற பாருங்கள்.
ஏன்னா கையில் பிடிச்சிட்டு போகிற மாதிரியும் வச்சுக்கலாம், இல்லை ஒரு ரிங் வச்சுக்கலாம், இல்லை ஹேண்டில் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால நான் கையிலேயே எனக்கு போதும் அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து கைக்கு அடக்கமாகவே பண்ணியிருக்கிறேன். நான் பாருங்கள், ஸ்டிச்சை வந்து கவுண்ட் பண்ணுறது அந்த நாட் நமக்கு கையில் ஃபீல் ஆகும்னு சொன்னது பார்த்தீங்களா, அதை வச்சுட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இன்ச் டேப் வச்சு நம்ம பார்த்துட்டு எந்த இடத்துல நமக்கு வந்து க்ளோஸிங் வேணுமோ அந்த இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி நம்ம சிங்கிள் க்ரோஷேவோ இல்லை ஸ்லிப் ஸ்டிச்சோ இல்லை டபுள் க்ரோஷேவோ போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது நம்ம நார்மலாக போட்டு வர மாதிரி போட்டுட்டு வந்துட்டு எந்த இடத்துல நமக்கு வேணுமோ அந்த இடத்துல செயின் ஸ்டிச் போகிறோம். கவுண்ட் பண்ணுறதுனால பண்ணிக்கோங்க, பண்ணிவிட்டு பண்ணுவோம். இது க்ளோசிங் டைப் அப்படிங்கிறதுனால அது மாதிரி பட்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். அதுக்கேற்ற மாதிரி மேட்சிங்காக நீங்கள் வந்து பட்டன் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம என்ன உங்களுக்கு எந்த சைஸ் பட்டன் கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கலராக எடுக்கணும். இது வந்து சூட் ஆகும்னு நினைக்கிறேன், கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிறதுனால. பாருங்கள், எனக்கு அதான் சென்டர் ப்ளேஸாக வருது. அது வரையும் நான் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சிங்கிளாக இன்ச் டேப் வச்சு பார்க்குறேன். 4 இன்ச் இருக்குது, அதனால் 2 இன்ச்சு அந்த இதில் வந்து நான் வந்து செயின் வரைய போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஒரு 23 to 25 செயின் போட்டுக்கிறேன். அது நம்ம க்ளோசிங் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது தான். உங்களுக்கு வந்து நல்லா கீழே வரணும் அப்படின்னா செயின் கூட போட்டுக்கணும், இல்லை நார்மல் இதில் போதும் அப்படின்னா போட்டுக்க வேண்டியது. இப்போ செயின் மட்டும் போட்டு வரேன். அதை நம்ம போடும்போதே போட்டோம் அப்படின்னா நம்ம தனியாக அட்டாச் பண்ண வேண்டாம். அதுக்காக தான் நம்ம மொபைல் ஃபுல்லாகவே வந்து உள்ளே வச்சு மொபைல் ஃபுல்லாக கவர் ஆனதுக்கப்புறம் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் லூஸாக எக்ஸஸாக இருக்கும். இப்படி போடும்போது நமக்கு ஏன்னா திரும்ப நம்ம ஒரு 2 ரோ வருவோம் இல்லைங்களா, கரெக்டாக இருக்கும். அதுக்காக இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி எந்த இடத்துல நமக்கு பட்டன் வைக்கிறோமோ அந்த இடத்த நம்ம பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், எவ்வளோ நீளத்துக்கு வேணுமோ அந்த நீளத்துக்கு செயின் மட்டும் போட்டிருக்கிறேன் நான். அதனால் இத்தனை செயின் தான் போடணும் அப்படின்னு இதுக்கு நம்ம கவுண்டிங் சொல்ல வேண்டாம், அது உங்களோட இஷ்டம். இப்போ வந்து செயின் வச்சு பார்க்குறேன் நான். எனக்கு எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல நான் வந்து தேவையோ அந்த இடத்துல நான் வந்து பட்டன் வச்சுக்கிறேங்க. நார்மலாக இதை ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியதாக நம்ம பின்னாடி இந்த ஹோல் இருக்கும், அதுக்குள்ளே ஹூக்கு நம்ம நீடில் கொடுத்து நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியதான். வச்சுட்டு காமிக்கிற பாருங்கள். அது ஏன்னா பின்னாடி நமக்கு இந்த மாதிரி இது இருக்கும், ஹோல் இருக்கும், அதுக்குள்ளே கொடுத்து நம்ம தைக்கணும். இப்போ நம்ம வச்சுட்டு எந்த இடத்துல வேணுமோ கரெக்டாக அந்த செயினுக்கு இது பண்ணிவிட்டு வச்சிடறோம். நல்லா டைட்டாக நாட் போட்டுக்க வேண்டியதுதான். இது 2 டைம் நம்ம உள்ளே கொடுத்து நல்லா டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும், டைட்டாக இருந்துக்கும். பட்டன் வந்து பெருசாக வைக்கணுன்னாலும் வச்சிங்கனாலும் ஓகே தான். ஆனால் இது வந்து இதுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப பெருசாக வச்சாலும் அது வந்து கொஞ்சம் நம்ம மாட்டி எடுக்கும்போது கொஞ்சம் இதாக இருக்குது. பின்னாடி வந்து நாட் போட்டுருவோம், உள்ளே நம்ம நாட் போட்டுருவோம். நாட் போட்டு கட் பண்ணி விட்டுற வேண்டியதான் உள்ளே சொருவிட்டு. இப்போ செயின் போட்டு வந்திருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ தூரம் வரணுமோ அந்த அளவுக்கு வச்சாச்சு. இப்போ மொபைலை வச்சு பார்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். இல்லை அப்படின்னா ரொம்ப டைட்டாக இருக்கும், நம்ம இழுக்கும்போது அறுந்துடும் இல்லைங்களா, அதுக்காக மொபைல் வச்சு. ஏன்னா இன்னொரு ரவுண்டு நம்ம வரணும், உங்களுக்கு கரெக்டாக க்ளோஸ் ஆகிடும். அதனால் இப்போ போட்டுகிட்டே வரோம் பாருங்கள். அடுத்த ரோ வந்து ஃபுல்லாக போட்டு வந்து முடிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதை பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நான் வந்து அந்த இடத்துலையே வந்து போட்டு வரேன். போட்டு அடுத்த ரவுண்டு நார்மலாக சிங்கிள் குரோஷேலாம் ஃபுல்லாக ஒரு ரவுண்டு நம்ம போட்டு வரோம். பாருங்கள், அந்த ஸ்டிச் தெரியுது பாருங்கள். கை வச்சுட்டே வந்தோம்னால கையிலையும் நமக்கு கண்டுபிடிச்சிக்க முடியும். ஃபுல்லாக போட்டு வந்துட்டு இப்போ பாருங்கள், நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் தான் போடுறேன். வந்து
சிங்கிள் குரோஷே போட்டோம்னா ரொம்ப திக்காக வருது. அது பட்டன் சின்னதாக இருக்கிறதுனால என்ன ஆகிடும், கலண்டு வந்துக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒவ்வொரு செயின்லையுமே ஸ்லிப் ஸ்டிச் தான் நான் போட்டுகிட்டே வரேன். அதனால் நான் ஒவ்வொன்றுலேயுமே ஸ்லிப் ஸ்டிச் தான் போட்டு வரேன். நான் சிங்கிள் குரோஷே போட்டோன்னு இன்னும் தடிமனாக வருது அதுக்காக. போட்டுகிட்டே வந்துட்டு அந்த பட்டன் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் தான் போடுறேன். இது சிங்கிள் குரோஷே போட்டோன்னா பெருசாகுது அப்படிங்கிறது தான் காமிச்சிருக்கேன் நான். இந்த பட்டன் வச்சோம் அப்படின்னா நமக்கு இதாக இருக்கும். அது எவ்வளோ திக்னஸ்ஸாக இருக்குது. அதனால தான் நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் வச்சுருக்கிறேன். கரெக்டாக பார்த்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியது. நாட் போடும்போது பாருங்கள் எப்படி போடுறோன்னு. ஸ்டிச் போடும்போது கை வச்சு நம்ம தடவி தடவி தான் என்ன பண்ணுறோம், போடுறோம். மொபைல் வச்சு நம்ம அதை நம்ம போட்டு பார்த்துட்டு நார்மலாக வந்து ஸ்லிப் ஸ்டிச் தான் போடுறோம். அந்த இடத்துல 2 ஸ்டிச்சு போட்டுக்கிறோம். போட்டுட்டு அதை நம்ம டைப் பண்ணிக்கிறோம். சிங்கிள் குரோஷே போட்டாலும் சரி, அது பார்த்துக்கோங்க, உங்களுடைய இஷ்டம் தான். அது நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பட்டன் க்ளோஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் லென்த்தாக இருக்கும்போது நமக்கு அது லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக நான் இந்த பட்டனை மட்டும் க்ளோஸ் பண்ணுற மாதிரி போட்டுட்டு ஒரு 2 நாட் போட்டோம் அப்படின்னா அந்த இடம் பட்டனுக்கு மட்டும் கரெக்டாக அந்த ஹோல் வர மாதிரி இருக்கும். அது 2 போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக நார்மலாக எல்லாத்துலேயும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு ரோ போட்டு வந்துட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிட வேண்டியது தான். அந்த மாதிரி இருக்கும். இப்போ இதுவே நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும், லாங் ஹேண்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷோல்டரில் போடுற மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லென்த்தியாக செயின் போட்டு நம்ம பண்ணிக்க வேண்டியது தான். அவ்வளோதான். இப்போ க்ளோஸ் பண்ணி பார்த்தாச்சு. ஓகே. இப்போ பாருங்கள் மாதிரி இருக்கும். கையிலையும் நம்ம கொண்டு போகணும்னு சொல்லி கேட்டதுனால நம்ம அதோடய முடிச்சுக்கிறோம். விலகாது, ஒன்றும் ஆகாது. பாருங்கள் டால் கூட அதுக்குள்ள வச்சு பார்க்குறோம். இப்போ வந்து இந்த மாதிரி ரிங் இருக்கு இல்லைங்களா, அதை கூட நம்ம கையில் பிடிச்சிட்டு போகிற மாதிரி, விரலில் பிடிச்சிட்டு போகிற மாதிரி நம்ம 2-3 ஃபிங்கர்ஸ் வச்சு நம்ம பிடிக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம அந்த ரிங்கை வச்சுட்டு கூட நம்ம சிங்கிள் குரோஷே போட்டுட்டு ரிங்கு ஃபுல்லாகவே நம்ம வந்து சிங்கிள் குரோஷே போட்டுக்கலாம். போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம பண்ணிக்கலாம். இல்லை வேண்டாம் அப்படின்னா நம்ம அதோட நம்ம கட் பண்ணிட வேண்டியதாங்க. அவ்வளோதான். அது இப்போ இந்த மாதிரி கையில் மாட்டிக்கிற மாதிரி இருந்தாலும் வச்சுக்கலாம். என்கிட்ட கேட்டவங்க அதெல்லாம் வேணும்னு சொன்னதுனால நான் எதுவுமே ஹேண்டில் எதுவும் வைக்கல. அப்படியே தான் நான் கொடுத்துருக்குறேன், கையில் அப்படியே கொண்டு போகிற மாதிரி. அதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், உங்களுடைய ஐடியாஸ் எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட்டில் எனக்கு போடுங்க, என்ன பண்ணலாம் என்ன செய்யலான்னு சொல்லிட்டு. அவ்வளோ இந்த லாஸ்ட்டில் நம்ம க்ளோஸ் பண்ணி முடிச்சிடறோம். போட வேணாம்னதுனால ஸ்லிப் ஸ்டிச் ஒரு 2-3 செயினில் போட்டு நம்ம முடித்து கட் பண்ணிடுவோம். பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு சேனல் கூட ஓப்பன் பண்ணலான்னு இருக்கோங்க. ஏன்னா இது ஆல்ரெடி மேக்ரமே எல்லாமே போட்டதுனால வியூஸ் வந்து சரியாக போகாத மாதிரி இருக்கிறதுனால அமைக்கிறதுக்கு மட்டும் தனியாக போடலான்னு ஒரு யோசனை. போட்டால் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.